வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. முதன்மை செய்திகள். புதுவை அரசின் சீர்கேடுகளை கண்டித்து பொதுமக்களை திரட்டி போராட்டம். இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு. கொலையில் குற்றவாளிகள் கைது. வாடகைக்கு கூடியிருந்த வாலிபர் நண்பர்களுடன் நகைக்காக கொலை செய்திருப்பது அம்பலம். கோடை விடுமுறையில் பீர் விலை உயர்வு. உற்பத்தி நிறுவனங்களின் கூடுதல் செலவினத்தால் பாட்டிலுக்கு 5 ரூபாய் உயர்ந்தது. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசின் சீர்கேடுகளை களைய மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவதென இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில இளைஞர் காங்கிரசின் அனைத்து தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் இளையராஜா தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரசின் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசின் தோல்வி குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசின் சீர்கேடுகளை களைய மக்களை திரட்டி போராட்டங்களை தீவிரப்படுத்துவதென்றும் அனைத்து தொகுதிகளிலும் இளைஞர் காங்கிரஸை வலுப்படுத்துவதென்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மூதாட்டி கொலையில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை குருமாம்பட்டு அரசு குடியிருப்பில் வசித்தவர் பிரேமா. இவர் கடந்த 6ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். கழுத்தில் அணிந்திருந்த 30 பவுன் நகைகளும் கொள்ளை போயிருந்தது. தகவலை அறிந்ததும் மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பிரேமாவின் வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த சிலம்பரசன் என்ற வாலிபர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்துள்ளார். அவரது செல்போனுக்கு சம்பவம் நடந்த அன்று வந்த அழைப்புகள் குருமாம்பேட் பகுதியில் பதிவானது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் அந்த நபர்கள் கும்பகோணத்தில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான STF போலீசார் கும்பகோணம் சென்று அங்கு பதுங்கியிருந்த 2 வாலிபர்களை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவர்களை கைது செய்து விசாரித்தனர். கைது செய்யப்பட்ட 2 வாலிபர்களும் சிலம்பரசனின் நண்பர்கள். சிலம்பரசன் கடன் தொல்லையில் இருந்துள்ளார். அவர் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் பிரேமாவிடம் பணம், நகைகள் அதிகம் இருப்பதை தெரிந்து நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டினார். சிலம்பரசன் அழைப்பின் பேரில் 2 நண்பர்களும் கும்பகோணத்தில் இருந்து புதுச்சேரி வந்துள்ளனர். சம்பவத்தன்று 2 வாலிபர்களும் வீடு வாடகைக்கு கேட்பது போல் மூதாட்டியிடம் பேசியுள்ளனர். பின்னர் அவரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்தனர். அதே நேரத்தில் சிலம்பரசன் வெளியில் நின்று கொண்டு ஆட்கள் யாராவது வருகிறார்களா என கண்காணித்து நண்பர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். பிரேமாவின் நகைகளுடன் சேர்ந்து செல்போனையும் அவர்கள் எடுத்து சென்றுள்ளனர். சிலம்பரசனிடம் இருந்து அந்த செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. நகைகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட மேலும் 2 பெயர் விபரம் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுவையில் பீர் விலை திடீரென உயர்ந்துள்ளதால் குடிமகன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுவையில் குறைந்த விலையில் மது கிடைக்கும் என்பதால் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து செல்லும் குடிமகன்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு மதுபானங்கள் தாராளமாக கிடைப்பதால் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து செல்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். கடந்த காலங்களில் தமிழகத்தை ஒப்பிடும்போது மிக குறைவான விலையில் புதுவையில் சரக்குகள் கிடைக்கும் என்பதால் புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிகமாக வந்து செல்வார்கள். ஆனால் மதுபானங்கள் மீதான வரியை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி வருவதால் சரக்குகள் விலை அதிகரித்துள்ளது. புதுவையில் பீர், பிராந்தி மது வகைகள் அதிகம் விற்பனையாகி வந்தது. இந்நிலையில் 2 கம்பெனிகளின் பீர் விலை திடீரென உயர்ந்துள்ளது. ரூபாய் 65க்கு விற்கப்பட்ட பீர் தற்போது ரூபாய் 5 உயர்த்தப்பட்டு ரூபாய் 70க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் டீன் பீர்களின் விலையும் ரூபாய் 5 உயர்த்தப்பட்டுள்ளது. பீர் விலை உயர்வால் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் குடிமகன்கள் எண்ணிக்கை குறையும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து கலால்துறை தாசில்தார் குமரன் கூறுகையில், பீர் நிறுவனங்களின் உற்பத்தி செலவு அதிகமாவதாக கூறி பீர் விலையை உயர்த்தியுள்ளனர். இதுகுறித்து கலால் துறையில் அனுமதி வாங்கியுள்ளனர்.
பீர் விலையை உயர்த்தியுள்ளது குறித்து மதுக்கடைகளில் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டுமாறு கூறியுள்ளோம். விலை ஏற்றத்திற்கு பிறகு தற்போது விற்பனை செய்யப்படும் 2 வகை பீர் பாட்டில்களிலும் கண்டிப்பாக கடைக்காரர்கள் புதிய விலையை அச்சிட்டிருக்க வேண்டும் என்றார். புதுவையில் முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டு மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் ஐயர் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதியோர் பராமரிப்பு சங்கம், தேசிய மாணவர் ஹெல்பேஜ் இந்தியா, மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் ஜெகதீசன் கண்ணன் தலைமை தாங்க தேசிய மாணவர் படை கட்டுப்பாட்டு அதிகாரி ராஜேஷ் குப்தா சிறப்புரையாற்றுகிறார் என்றும், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமபத்திரன் முதியோர் மீது வன்கொடுமை மற்றும் பாதுகாப்பிற்காக வரையறுக்கப்பட்ட சட்ட வழிவகைகள் குறித்து நோக்கு உரையாற்ற உள்ளார் என்றார். புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பு சார்பில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சங்கத்தின் சார்பில் SSLC மற்றும் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்த பள்ளிகள் மற்றும் மாணவர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் விழா நடைபெற்று வருகிறது. 2013-14 கல்வியாண்டில் SSLC மற்றும் +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மற்றும் கிராமப்புற பள்ளிகள் அளவில் சாதனை படைத்த பள்ளிகள் மற்றும் மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா சனிக்கிழமை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள கிரீன் பேலஸ் ஓட்டலில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற கொறடா நேரு என்கிற குப்புசாமி மாணவர்களையும் சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பில் உள்ள பள்ளிகளையும் வாழ்த்தி பேசினார். தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு மாநில செயலாளர் நந்தகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி நிர்வாகிகளையும் மாணவர்களையும் வாழ்த்தி பேசினார். முன்னதாக அனைவரையும் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் துளசி வரவேற்று பேசினார். கூட்டமைப்பின் செயலாளர் ரங்கநாதன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்கள், பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கோவிலில் செடல் திருவிழா கோலாகலம், பக்தர்கள் அழகு குத்தி வேண்டுதல். அந்தோனியார் ஆலய திருவிழா, வீதிகளில் சென்ற தேர்பவனியில் சமயங்களை மறந்து பக்தர்கள் வேண்டுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம், ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. நம்பிக்கை என்பது வேண்டும்,
மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த, மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே எங்கள் தங்கம். நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. சந்தோஷம் என்னாலும் தொடரும் தொடரும் தங்கமே. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பெரிய கடை போலீசார் வாகன சோதனையில் பைக் திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டார்.
புதுவை பெரிய கடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் போலீஸ் காவலர் ராமலிங்கம், ராஜு, பழனி ஆகியோருடன் புதுவை ரெயின்போ நகர் மற்றும் 45 ரோடு ஜங்ஷனில் சுமார் 5 மணியளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தபோது அவ்வழியாக வந்த டிவிஎஸ் எக்ஸல் வண்டியை ஓட்டி வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த நபர் முன்னுக்கும் பின்னாக பதில் கூறவே அவரை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரித்தனர். அவருடைய பெயர் அருண் என்பதும் அவர் கிளியனூரை சேர்ந்தவர் என்றும் அவர் ஓட்டி வந்த டிவிஎஸ் எக்ஸல் புதுவை பாரதி வீதி எதிரில் உள்ள துமாஸ் வீதியில் இருந்து திருடி பயன்படுத்தி வந்த வண்டி என்றும் அந்த வண்டியின் நம்பர் பொய்யானது என்றும் அதற்கு எந்த ஆவணங்களும் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே அவரை கைது செய்து அவரின் ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் அவரிடமிருந்து 2 வெவ்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 2 டிவிஎஸ் எக்ஸல் வண்டிகள் கைப்பற்றப்பட்டன. இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்ட போலீசாரை காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் மற்றும் பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பாராட்டினர். புதுவை அமைச்சர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பிரதமர் மோடி படங்களை வைக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுவை முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலகங்களில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி ஆகியோரது படங்கள் மாட்டப்பட்டிருந்தது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதனால் சோனியா காந்தி படத்தை அகற்ற வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்கள் கூறி வந்தனர். ஆனால் இதுவரை சோனியா காந்தி படங்கள் அகற்றப்படவில்லை. இந்நிலையில் நரேந்திர மோடி பிரதமராக கடந்த மாதம் 26ஆம் தேதி பதவியேற்றார். இதையடுத்து முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அலுவலகங்களில் இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் படங்கள் அகற்றப்பட்டது. புதிய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ படம் மத்திய அரசிடமிருந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறைக்கு நேற்று வந்தது. இந்த படங்கள் முதல்வர், சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் படம் பிரேம் செய்யப்பட்டு அனைத்து அலுவலகங்களிலும் இன்று மாட்டப்படும் என தெரிகிறது. பிரதமர் படம் மாட்டப்படும் போது சோனியா காந்தி படம் அப்புறப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. தேவைப்படும் அரசு அலுவலகங்கள் கேட்டால் பிரதமரின் படம் வழங்கப்படும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் அழகிரி தெரிவித்துள்ளார். புதுவை அருகே உள்ள சோரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் கொம்யூன் சோரியாங்குப்பம் செங்கழுநீர் அம்மன் கோவில் செடல் பிரமோற்சவம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த புதன்கிழமையிலிருந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அபிஷேகம், பெண்ணையாற்றில் இருந்து கரகம் ஜோடித்து வருதல், தேர்ச்சடல், பக்கச்சடல், 1008 அலகு போன்றவை மாலையில் நடந்தேறியது. இதில் முதல்வர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடி ஏற்றத்துடன் கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி மாலை 6 மணிக்கு நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் கொடியேற்றி வைத்தார். விழாவின் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடந்த திருவிழா திருப்பலிக்கு முன்னதாக வீதிகளில் புனித அந்தோணியாரின் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் அருட் சகோதரிகள் இறைமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் உள்ள சாலைகளை சமப்படுத்தும் போராட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் ஈடுபட்டனர். புதுவையில் உள்ள பல்வேறு தெருக்களில் சாலைகளில் பள்ளம் தோண்டப்பட்டு அவை மூடப்படாமல் இருப்பதால் அவ்வழியே செல்லும் மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் ஆம் ஆத்மி கட்சியினர் சனிக்கிழமையன்று பள்ளம் தோண்டப்பட்ட சாலைகளை சமப்படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கட்சியின் மாநில அமைப்பாளர் ரங்கராஜன் தலைமை தாங்க இதில் செயலாளர் ரவி சிவராமன், மணிமாறன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசின் சீர்கேடுகளை கண்டித்து பொதுமக்களை திரட்டி போராட்டம். இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு. கொலையில் குற்றவாளிகள் கைது. வாடகைக்கு குடியிருந்த வாலிபர் நண்பர்களுடன் நகைக்காக கொலை செய்திருப்பது அம்பலம். கோடை விடுமுறையில் பீர் விலை உயர்வு. உற்பத்தி நிறுவனங்களின் கூடுதல் செலவினத்தால் பாட்டிலுக்கு 5 ரூபாய் உயர்ந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.